இன்றைக்கும் இந்த நாளில் உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். என்ன சொல்லுவது என்று தெரியலையா? என்ன ஜெபம் பண்ணுறதுன்னு தெரியலையா? ரொம்ப மனசு பாரமாக இருக்கா? கவலையாக இருக்கா? கண்ணீராக இருக்கா? எதுவாக இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். உங்களுக்கு தேவையான பதிலையும் ஆறுதலையும் தேர்தலையும் அவர் தருவார். மனிதர்களால் உங்கள் மனசை புரிந்து கொள்ள முடியலனாலும் தேவன் உங்கள் மனதை அறிந்திருக்கிறார். சங்கீதம் 145 அதிகாரம் 18வது வசனத்தில் எப்படி படிக்கிறோம்? தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். யாரெல்லாம் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர் சமீபமாக இருக்கிறார். அப்போ இந்த கூப்பிடுகிறதுனா என்ன அப்படின்ற ஒரு இல்லஸ்ட்ரேஷன், ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஒரு சின்ன குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கு ஏதோ தேவை இருக்குது, என்னமோ வேணும், ரொம்ப பசியாக இருக்கும், இல்லை வலியாக இருக்கும், வேதனையாக இருக்கும், தூக்கம் வராமல் இருக்கும். எதுவாக இருந்தாலும் அந்த குழந்தை அம்மா இடத்துல வந்து அம்மா அப்படின்னு சொன்னாலே போதும், அந்த அம்மா வந்து இந்த குழந்தைக்கு என்ன வேணும் அப்படின்றத புரிஞ்சுக்குவாங்க. ஆகவே இந்த அம்மா அப்படின்ற வார்த்தை ஒரு பெயர் மட்டும் கிடையாது. அந்த அம்மா என்ற வார்த்தை ஒரு கோரிக்கை, அம்மா என்ற வார்த்தை ஒரு ஜெபம், அம்மா என்ற வார்த்தை ஒரு ஏக்கம். அந்த அம்மா என்ற வார்த்தை கூப்பிடுதல் மட்டுமல்ல, அது ஒரு கோரிக்கை. இட் இஸ் a request, இட்ஸ் நாட் ஜஸ்ட் a நேம். அந்த மாதிரி தான் தேவனுடைய நாமத்தை நீங்கள் சொல்லும் பொழுது அது ஏதோ வார்த்தையாக நீங்கள் சொல்லுகிறது மட்டும் கிடையாது. அது ஒரு கோரிக்கை, அது ஒரு கூப்பிடுதல், அது ஒரு ஜெபம். பொதுவாக ஜெபம்னா நம்ம என்ன நினைப்போம்னா, அடுக்குமொழி வார்த்தைகளை போட்டு பெரிய சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணி நிறையா நேரம் நம்ம சொல்லுகிற வார்த்தைகள் தான் ஜெபம் நினைக்கிறோம். ஆனால் அது ஜெபம் கிடையாது. ஒருவேளை இன்றைக்கு உங்கள் வார்த்தைகளால் சொல்ல முடியாத பாரம் உங்கள் மனசை நினச்சிருக்கும். உங்கள் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத காரியங்கள்னால நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருப்பீங்க. என்ன சொல்கிறதுனே தெரில அப்படின்ற நிலைமையில் நீங்கள் இருக்கலாம். ஏதோ ஒரு தனி அறையில் உட்காந்து அழுது கொண்டு உங்கள் கண்ணீர் தான் உங்கள் மனசுலேருந்து வெளியில் வந்து கொண்டு இருக்கும். அந்த கண்ணீர் தான் ஜெபம். அந்த கண்ணீரும் குமுறுதலும் அதுதான் கூப்பிடுதல். அது தேவனுடைய சமூகத்திற்கு போகும். அப்போ தேவன் உங்களுக்கு சமீபமாக இருக்கிறார் என்று சொல்லுகிறார். Prayer doesn't always involve words. Your tears and your emotions carry the prayer that you want to say but you couldn't say. God knows it, God hears it, and He is next to you. He is comforting you with His comforting hands. என்னுடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் ரொம்ப சந்தேகம் அதிகமாக இருக்கும் பொழுது நான் என்ன சொல்லுவேன்னா, அவருடைய நாமத்தை சொல்லுவேன். இயேசு என்பது அவருடைய நாமம். சில நேரத்தில் கவலையில் இருக்கும் பொழுது அவருடைய நாமத்தை சொல்லுவேன். இயேசு என்பது அவருடைய நாமம். ரொம்ப தாழ்விடங்களில் இருக்கும் பொழுது, ரொம்ப சோர்ந்து போய் இருக்கும் பொழுது, கோபத்தின் விரக்தியில் இருக்கும் பொழுது, நம்பிக்கையற்ற சூழ்நிலையில், வியாதியின் நேரத்தில் நான் சொல்லுகிற ஒரே காரியம் என்னன்னா, இயேசு அவருடைய நாமம். அதுவே என்னுடைய ஜெபமாக இருக்கிறது. அதிகமாக வார்த்தைகள் சொல்லுவதற்கு நம்மளுக்கு பலன் இல்லாமல் இருக்கும். ஆனால் இந்த வார்த்தை, இயேசு என்ற வார்த்தை, அது பெயர் மட்டுமல்ல, அது நம்முடைய வாழ்க்கையில் பரிகாரமாக இருக்கிறது. Just say His name. God is near to those who call Him. அவர் பெயரை மாத்திரம் நீங்கள் உச்சரித்தீங்கன்னா போதும், அந்த உச்சரிக்கிற கூப்பிடுகிற உங்கள் பக்கத்தில் சமீபமாய் அவர் இருக்கிறார். அநேக நேரத்தில் நம்ம கூப்பிடும் பொழுது யாராவது பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அவங்க நம்ம பக்கத்தில் இருந்தாலே போதும், எல்லாம் நம்மளுக்கு சமாதானமாக இருக்கும், ஆறுதலாக இருக்கும். அந்த மாதிரி தான் தேவன் உங்களுடைய கூப்பிடுதல். ஒருவேளை அந்த கூப்பிடுதல் வாய்களை திறந்து நம்ம கூப்பிடுற சத்தமாக இருக்காது. நம்முடைய அழுகையாக இருக்கலாம், மனதின் வேண்டுதலாக இருக்கலாம், எண்ணங்களாக இருக்கலாம், உணர்ச்சிகளாக இருக்கலாம். அதுவே போதும், தேவன் உங்கள் சமீபமாக இருக்கிறார், பக்கத்தில் இருக்கிறார் என்பதை உங்களுக்கு நிச்சயமாய் சொல்லுகிறது, தைரியப்படுத்துகிறது. இன்றைக்கும் அப்படிப்பட்ட தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அப்படிப்பட்ட ஜெபங்களை நீங்கள் சொல்லி கொண்டு இருக்கிறீங்க. உங்கள் அறியாமையே தேவன் அவைகளுக்கெல்லாம் பதிலளித்து கொண்டிருக்கிறார், உங்களுக்கு சமீபமாக இருக்கிறார். அவர் நம் பக்கத்தில் இருக்கும்பொழுது நம்ம எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கும் அவர் உங்கள் சமீபமாக இருக்கிறார். கவலைப்படாமல் இருங்கள். தேவன் உங்களோடு கூட இருந்து எல்லா காரியத்தையும் ஜெயமாய் முடிப்பார்.